ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. மிக்ஸ் அண்ட் மச் உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. மத்திய கிழக்கு நிலவரங்கள் தொடர்ந்தும் கொதிநிலையாகவே இருக்க, இந்த கொதிநிலைக்கு காரணமான ஈரானுக்கு மத்திய கிழக்கில் சில ப்ராக்சிகள் இருப்பது நீங்கள் அறிந்த விடயம். லெபனானில் ஹிஸ்புல்லா என்ற ப்ராக்சியும், ஏமனில் ஹவுத்திகள் என்ற ப்ராக்சியும், அதேபோல் ஈராக்கில் ஷியாக்கள் சார்ந்த ஆயுததாரிகள் என்ற ப்ராக்சியும் இருக்கும் ஈரானுக்கு, காசாவில் ஹமாஸ் என்ற இன்னொரு முக்கிய ப்ராக்சி இருக்கின்றது. ஆனால் இந்த ஹமாஸ் இப்போது தனது ஆயுதங்களை களைவதற்கு உடன்பாடு கண்ட விடயம் ஈரானுக்கு ஒரு முக்கிய செய்தியை சொல்லக்கூடும். ஆனால் உண்மையில் ஹமாஸ் தனது ஆயுதங்களை களைய உடன்பாடு கண்டுள்ளதான செய்தி உண்மைதானா? ஆம், அது உண்மைதான். ஆனால் இது ஒரு டீலின் அடிப்படையில், அதாவது இஸ்ரேலிய படைகள் காசாவிலிருந்து படிப்படியாக விலகுவதெனவும், ஆனால் அதற்கு முதலே ஹமாஸ் ஆயுதத்தை களைவது எனவும் முடிவு காணப்பட்டுள்ளது. இன்று இந்த செய்தி உலக ஊடகங்களில் முக்கியமாக உலா வருகின்றது. அதற்கு காரணம் காசா பீஸ் போட் எனப்படும் காசாவின் அமைதி சபை. இது ட்ரம்பின் முன்னெடுப்பில் கடந்த ஜனவரியில் உருவாக்கப்பட்ட நிலையில் இந்த சபையின் ஒரு முக்கியமான ஒரு முடிவு இப்போது இன்று உலக ஊடகங்களில் முக்கியமான ஒரு பேசுபொருளை உருவாக்கியிருக்கிறது. ஆனால் இந்த விடயம் மறுபுறத்தே உறுதியான தலைவர்கள் அளிக்கப்பட்ட பின்னர் தெரிவாகி கொள்ளும் புதிய தலைவர்கள் தமது முன்னோர்களின் இறுக்கமான நிலைப்பாட்டில் ஒரு யூவடிவ திருப்பம் எடுப்பதற்குரிய புதிய உதாரணத்தை கூட ஹமாஸுக்கு வழங்கக்கூடும். ஏனென்றால் ஒருவேளை 2024 காசாவில் இஸ்ரேலிய இராணுவத்தால் ஹமாஸின் தலைவரான யஹ்யா சின்வார் கொல்லப்படாமல் இருந்திருந்தால் ஹமாஸ் தனது ஆயுதங்களை களைந்து கொள்ள உடன்பட்டிருக்குமா என்பது ஒரு முக்கியமான வினாவாகத்தான் இருக்கும். ஆனால் இப்போது அந்த வினாவுக்கு வேலை இல்லை. ஏனென்றால் சின்வார் உயிருடன் இல்லை. ஹமாஸுக்கு இந்த மாத ஆரம்பத்தில் கலீல் அல் ஹயா என்று ஒரு புதிய தலைவர் தெரிவு செய்யப்பட்டார். ஆனால் அவ்வாறாக புதிய தலைமைத்துவ தெரிவு இடம்பெற்ற சில நாட்களில், அதாவது இந்த மாத ஆரம்பத்தில் ஹமாஸுக்கு புதிய தலைவர் கிடைத்த நிலையில் இந்த மாத முடிவு, அதாவது 31ஆம் தேதி அன்று ஹமாஸின் ஆயுத களைவுக்கு ஒரு தலையெழுப்பு செய்தி வந்திருக்கின்றது. இதனை சிலர் ஹமாஸின் சரணடைவு என வர்ணித்து கொண்டாலும் அது உண்மையானது அல்ல. இது டிசாம் எனப்படும் ஆயுத களைவு ஒரு டீலின் அடிப்படையில் வருகின்றது. அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் அதேபோல ஹமாஸ் ஆகிய இரண்டு தரப்புகளும் இந்த செய்திகளை வெளியிட்டிருக்கின்றன. ஆனால் இந்த முக்கியமான செய்திக்கு, இந்த செய்தியின் பின்னணியில் ஒரு முக்கிய பங்குதாரராக இருக்கக்கூடிய இஸ்ரேல், மிக்ஸ் அண்ட் மச்சின் இந்த பதிவு பதியப்படும் போது வரை எந்த எதிர்வினையையும் ஆற்றவில்லை. அதுபோல ஹமாஸின் முக்கிய ப்ராக்சியாக இல்லையென்றால் ஆதரவாளராக இருக்கக்கூடிய ஈரானும் இதுவரை ஹமாஸின் இந்த ஆயுத களைவு குறித்து அதிகாரபூர்வமாக எதுவும் சொல்லவில்லை. இந்த டீலில் ஹமாஸின் ஆயுதக்களைவு என்ற விடயமும் உள்ளது. அதேபோல காசாவிலிருந்து இஸ்ரேலிய படைகள் படிப்படியாக விலகிக் கொள்வது இல்லையென்றால் வெளியேறுவது தொடர்பான விதிகளும் உள்ளன. ஆகையால் தான் இந்த விடயத்தில் இப்போது இஸ்ரேலின் எதிர்வினை எதிர்பார்க்கப்படுகின்றது. இதுவரை அது வரவில்லை. ஆனால் நிச்சயமாக எதிர்வரும் சில மணி நேரங்களில் அது வந்தேதானாக வேண்டும். ஹமாஸ் தனது ஆயுதங்களை உண்மையில் கைவிடாது அதனை பதுக்கிவிட்டு சாட்டுக்கு ஆயுத களைவு என்று ஒரு நகர்வைத்தான் செய்யும். ஹமாஸ் மீண்டும் திரைமறைவு கட்டுப்பாட்டில் காசாவை இயக்கும் என்ற ஐயங்கள் எல்லாம் இஸ்ரேலுக்கு இருக்கின்றது. அந்த ஐயங்களில் காரணகாரியங்கள் இல்லாமலும் இல்லை. எனினும் இஸ்ரேலிடம் பேச்சுவார்த்தையின் ஒவ்வொரு கட்டத்திலும் கலந்தாலோசிக்கப்பட்டது, இந்த விடயங்கள் எல்லாம் சொல்லப்பட்டது என அமெரிக்காவின் வெள்ளை மாளிகை அதிகாரிகள் இன்று சொல்லிக் கொண்டார்கள். அதாவது நிச்சயமாகவே இந்த முடிவுகள் குறித்து இஸ்ரேலுக்கு தெரியும் என்பது வெள்ளை மாளிகையின் கருத்தாக இருக்கின்றது. அதில் சரியான நிலைப்பாடும் இருக்கலாம். ஏனென்றால் நெத்தன்யாகு இந்த வாரம் வாஷிங்டனில் அமெரிக்க அரசு தலைவர் ட்ரம்புடன் சந்திப்பை நடத்திய போது நிச்சயமாகவே ட்ரம்ப் இந்த டீல் சாத்தியங்கள் குறித்து நெத்தன்யாகுவின் காதில்
சொல்லியிருப்பார். ஒருவேளை இதற்காகத்தான் நெத்தன்யாகு வாஷிங்டனுக்கு வரவழைக்கப்பட்டாரோ தெரியாது எதுவோ. ஆனால் நெத்தன்யாகுவுக்கு தெரியாமல் இதெல்லாம் இன்றுதான் திடுதிப்பென உலக ஊடகங்களுக்கு வந்தது என சொல்வது நம்பக்கூடிய விடயமாக இல்லை. ட்ரம்பும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவும் செவ்வாய்க்கிழமை அன்று வெள்ளை மாளிகையை சந்தித்த 3 நாட்களுக்கு பின்னர் இந்த டீல் இன்று அதிகாலை வெளிப்பட்டது. அதுவும் ட்ரம்பின் ட்ரூத் சோசியல் பதிவு ஊடாகத்தான் வெளிப்பட்டது. ஆனால் ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பித்த பின்னர் இஸ்ரேலிய பிரதமரும் ட்ரம்பும் தமது முதலாவது நேரடி சந்திப்பை நடத்திய நிலையில் அந்த சந்திப்பில் நிச்சயமாக இந்த விடயங்கள் விவாதிக்கப்பட்டிருக்கக்கூடும். ஆனால் இருவருமே இந்த விடயம் குறித்து கடந்த செவ்வாய்க்கு பின்னர் நடத்திய ஊடக மாநாட்டில் அதிகம் சொல்லிக்கொள்ளவில்லை. மறுபுறத்தே ஹலீல் அல் ஹையா தலைமையிலான ஹமாஸ் எடுத்த இந்த முடிவு அவர்களின் தரப்பில் சரியாக இருக்கக்கூடும். ஏனென்றால் காசாவில் இப்போது அரை பங்குக்கும் மேற்பட்ட பிராந்தியம் இஸ்ரேலிய இராணுவத்தின் பிடியில் இருக்கின்றது. காசாவில் 2 மில்லியனுக்கும் அதாவது 20 லட்சத்துக்கும் அதிகமான பலஸ்தீனர்கள் இந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பால் பேரழிவுகரமான நிலைமையை எதிர்கொள்கின்றார்கள். மனிதாயமான நெருக்கடி அங்கு தலைதூக்கி உள்ளது. பலஸ்தீனர்கள் ஆடு மாடுகளைப் போல விலங்குகளைப் போல அகதி முகாம்களுக்குள் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகையால் ஹமாஸ் தனது மக்கள் சார்ந்து எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவு சில வேளைகளில் சமயோசிதம் சார்ந்த முடிவாக இருக்கக்கூடும். அந்த வகையில் பார்த்தால் ஹமாஸின் வரலாற்றில் இது ஒரு மிக முக்கியமான அரசியல் முடிவும் கூட. ஏனென்றால் ஆயுதங்களை களைவதற்கு ஹமாஸ் கடந்த காலத்தில் உடன்பாடு கொண்டது அல்ல. அமெரிக்க அரசுத் தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் தனது ட்ரூத் சோசியல் சமூக வலைத்தளத்தில் காசா தொடர்பான 20 அம்ச திட்டத்தை செயற்படுத்துவதில் இந்த உடன்பாடு ஒரு முக்கிய மைல்கல் என சொல்லியிருக்கின்றார். அதாவது ஹமாஸின் ஆயுத களைவு நிறைவடைந்தவுடன் இஸ்ரேலிய படைகள் காசாவிலிருந்து வெளியேறும் என்றும் அவர் குறிப்பிடுகின்றார். இஸ்ரேல் வெளியேறியவுடன் சர்வதேச படை கட்டமைப்பு புதிய பலஸ்தீன காவல் படையுடன் இணைந்து காசா பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்யும் அந்த பொறுப்பை ஏற்கும் என்றும் ட்ரம்ப் சொல்கின்றார். இன்று இந்த டீல் பகிரங்கப்படுத்தப்பட்டதும் கடந்த ஜனவரியிலிருந்து எகிப்து, அமெரிக்கா, கட்டார், துருக்கி ஆகிய நாடுகள் நீண்ட நாட்களாக நடத்திய பேச்சுவார்த்தைகளுக்கு ஒரு பெறுபேறு வந்ததாக கருதப்படக்கூடும். ஆனால் இந்த பெறுபேறின் பலன்கள் எல்லாம் இப்போதைக்கு சட்டுப்புட்டென சொல்லிக்கொள்ள முடியாது. விரைவில் எகிப்திய தலைநகர் கெய்ரோவில் இந்த நாடுகள் ஒன்று கூடி, அதாவது இன்னும் சில நாட்கள் ஒன்று கூடி ஆயுதக்களைவு உட்பட்ட ஒப்பந்த விதிகளை முன்னகர்த்தி சொல்வதற்கான கால அட்டவணையை, ஒரு டைம் டேபிளை வகுத்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆக குறைந்தது இந்த நகர்வுக்கு 2 வார காலமாவது ஆகும். அதாவது ஹமாஸ் தனது ஆயுத களைவை செய்வதற்கு இன்றிலிருந்து 2 வாரங்கள் பிடிக்கும் என்பதும் எதிர்பார்க்கத்தக்க ஒரு விடயம். அதே போல் இஸ்ரேல் இந்த ஒப்பந்தத்தை செயற்படுத்தவில்லை என்றால், அதாவது ஆயுதக்களைவு ஆரம்பித்த பின்னர் இஸ்ரேல் படிப்படியாக காசாவிலிருந்து தனது துருப்புக்களை மீளெடுக்காவிட்டால் தாங்களும் இந்த ஆயுதக்களைவை தொடரப்போவதில்லை என்றும் ஹமாஸ் ஒரு பொடிவைப்பு அறிவிப்பை இன்று வெளியிட்டதும் இங்கு அவதானிக்கத்தக்க ஒரு விடயம். எதுவாறோ ஆயுதங்களை களைவது என்ற விடயத்தை ஹமாஸ் முதன்முறையாக ஏற்றுக்கொண்டாலும் களையப்படும் கனரக ஆயுதங்கள் உட்பட்ட ஆயுதங்கள் பலஸ்தீன மேற்பார்வையின் கீழ் களஞ்சியப்படுத்தப்படும் வகையில் வழிகள் இருப்பது ஒரு விடயம் என்றாலும் இந்த ஆயுதக்களைவில் கனரக ஆயுதங்கள் சேர்க்கப்படவில்லை என்றும் இப்போதைக்கு அதிகாரிகள் குசுகுசுத்துக் கொள்கிறார்கள். இந்த ஒப்பந்தம் முழுமையாக செயற்படுத்தப்படுமா, இல்லை என்றால் பாதியில் முறிவடைந்து விடுமா? அனைத்து தரப்பினரும், குறிப்பாக இஸ்ரேலும் தமது தரப்பில் வழங்கப்பட்ட வாக்குறுதிகளை, அதாவது ஆயுதக்களைவை ஹமாஸ் செய்தால் இஸ்ரேலிய படையினர் பின்னகர்த்தப்படுவார்கள், மீளெடுக்கப்படுவார்கள் என்ற வாக்குறுதியை நிறைவேற்றுமா என்பதை இப்போதைக்கு சட்டு புட்டென கூறிவிட முடியாது. ஏனென்றால் சாணுகிற முளம் சறுக்கிக் கொள்வது மத்திய கிழக்கு சமாதான முன்னெடுப்புகளின் ஒரு கடந்த கால சாபக்கீடாக தெரிந்த விடயம். ஈரான் அமெரிக்க போரிலும் இதுதான் நடக்கின்றது. சமாதானம் வெறுமென ட்ரம்ப் சொல்லிக் கொள்வார். ஆனால் அதே ட்ரம்ப் மீண்டும் மோசமாக ஈரானை அடிப்பார். அதே போல ஈரானும் திருப்பி தாக்கும். ஏனென்றால் இப்போது இந்த டீல் எல்லாம் முறிவடைந்து ஈரானும் அமெரிக்காவும் ஒரு புதிய போர் முகத்தில் நிற்கும் போதுதான் இன்னொரு முனையில் ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான ஒரு புதிய ஒலிவ் கிளை மலர்கிறது, அதாவது துளிர்த்திருக்கின்றது. ஆனால் இந்த துளிர்ப்புக்கு காசாவின் அமைதி சபை முக்கியமான ஒரு பின்புலமாக இருக்கின்றது.
இந்த படிமுறைகள் எல்லாம் சரியாக நடந்தால் கிட்டத்தட்ட 3 ஆண்டு காலமாக இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையில் நீடிக்கும் ஒரு போர் முடிவுக்கு வருமென்ற நம்பிக்கைகள் உள்ளன. அந்த நம்பிக்கைகளின் முதல் படியாக இன்று பகிரங்கப்பட்ட இந்த செய்தி அமையக்கூடும். ஆனால் ஹமாஸை பொறுத்தவரை இந்த கடந்த 3 ஆண்டுகால போரில் ஆரம்பத்தில் அதன் கைகள் ஓங்கி இருந்தாலும் இப்போதைய நிலையில் ஏற்கனவே கூறப்பட்டது போல காசாவின் அரை பங்கு நிலம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் கீழ் இருப்பதால் தனது மக்களுக்காக போராடும் ஹமாஸுக்கும் இது ஒரு நெருக்கடியான நிலைமைதான். அமெரிக்காவின் அனுசரணையுடன் ஹமாஸும் இஸ்ரேலும் போர் நிறுத்தத்தை செய்து அதற்காக ஒரு ஒப்பந்தத்தை கைச்சாத்திட்டு ஏறக்குறைய 9 மாத காலத்துக்கு பின்னர் இந்த அறிவிப்பு வந்திருக்கின்றது. ட்ரம்பின் 20 அம்ச போர் நிறுத்த திட்டம் ஹமாஸ் தனது ஆயுதங்களை ஒப்படைக்கவும் அது தனது இஸ்ரேலை நோக்கிய சுரங்கப்பாதை வலையமைப்பை அழிக்கவும் அழைப்பு விடுத்திருந்தது. அதே போல் காசாவிலிருந்து இஸ்ரேலிய படைகள் வெளியேறிக்கொள்வது என்ற விடயத்தையும் அது சொல்லியிருந்தது. இந்த விடயங்களெல்லாம் இடம்பெறும்போது ஒரு புதிய தொழில்நுட்ப வல்லுநர் கட்டமைப்பு ஒன்று பலஸ்தீன அரசாங்கத்தின் சார்பாக உருவாக்கப்படும். ஒரு சர்வதேச பாதுகாப்பு படையும் இதற்காக துணை நிற்கும். சிதைந்த பலஸ்தீன பகுதியை, அதாவது காசா பகுதியை மீண்டும் கட்டியெழுப்பதற்கு அமெரிக்கா உதவி செய்யும் என்ற விடயங்கள் எல்லாம் இருந்தன. அந்த விடயங்களின் பின்னணியில் தான் ஹமாஸின் இந்த ஆயுத களைவு நடவடிக்கை கூறப்படுகின்றது. எல்லாம் சரியாக நடந்தால் அடுத்த 2 வாரங்களில் ஏற்கனவே கூறப்பட்டது போல காசா காவல்துறை மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்களை கொண்ட அமைதிச்சபையின் ஆதரவு பெற்ற காசா நிர்வாகத்திடம் ஹமாஸ் ஆயுதங்களை ஒப்படைத்துக் கொள்ள வேண்டும். இந்த காசா காவல்துறையில் ஹமாஸ் போராளிகள் அதிகம் இல்லை என கூறப்பட்டாலும் அது உண்மையாக இருக்குமா என்றால் மறைவாக ஹமாஸ் போராளிகள் உருமறைப்பு செய்து இந்த காவல்துறை கட்டமைப்பில் இருக்கலாம் என நம்பப்படுகின்றது. இதனால்தான் இஸ்ரேலுக்கு ஒரு குறுகுறுப்பு இருப்பதை ஏற்றுக்கொள்ளலாம். ஆக மொத்தம் ஹமாஸின் முக்கிய ஆதரவாளரான ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா மீண்டும் ஒரு போர்முகத்தை காட்டியுள்ள நிலையில்தான், அதாவது போர் மீண்டும் வேதாளமாக முருங்கை மரத்தில் ஏறிய நிலையில்தான் ஏற்கனவே மத்திய கிழக்கை ரணகளப்படுத்திய ஒரு பெரும் சமர்க்களத்தின் ஒரு அங்கத்துக்கு ஹமாஸின் ஆயுத களைவு என்ற ஒரு சொல்லின் பின்னால் சில ஆறுதல்கள் கரத்துண்டாக நீட்டப்பட முனைகின்றன. ஆனால் இவையெல்லாம் உண்மையில் நிறைவேறுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஏனென்றால் ஏற்கனவே கூறியது போல மத்திய கிழக்கின் சமாதான முன்னெடுப்புகளில் எப்போதுமே சாணேற முளம் சறுக்கிக் கொள்வதால் இப்போது அந்த முளம் சறுக்கல் நடைபெறாது என பிரார்த்திப்போமாக. ஆனால் இஸ்ரேலின் கைகளில் இதற்குரிய பதில் உள்ளது. ஏனென்றால் இஸ்ரேல் எப்போதுமே அடாவடித்தனமாக சமாதானத்தை பேசிக்கொண்டே சமாதானம் பேசிய தரப்புகள் மீது தாக்குதல்களை நடத்தும் வரலாற்றை எல்லாம் கொண்டதால் இப்போது ஹமாஸிடம் அது என்ன எதிர்பார்க்கின்றது, ஹமாஸுக்கு அது சமாதானத்தை வழங்குமா என்பதையும் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.